பன்னீர் கார்லிக் பாஸ்தா ஒரு எக்ஸலண்ட்டான ரெசிபி. வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் வந்து நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ண பிறகு கார்லிக், அனியன், காஞ்ச மிளகாவை வதக்கி விட்றேன். கேரட்டையும் கேப்சிகமையும் நான் ஃபைனாக சாப் பண்ணதை நான் ஆட் பண்ணி பச்சை வாடை போகிற வரைக்கும் எல்லாத்தையும் வேக வச்சு நான் வதக்கி விட்றேன். 4 டொமேட்டோஸை மீடியமாக கட் பண்ணதை நான் ஆட் பண்ணி அதை நல்லா மஷி ஆற வரைக்கும் வதக்கி விட்ட பிறகு மிக்சியில் ஆற வச்சு அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுறேன். கடாயில் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி அரைச்ச விழுதோட உப்பு, ஜாகரி பவுடர், காஷ்மீரி மிளகாத்தூளையும் தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணும்போது அது நல்லா நிறம் மாதிரி வரும். இந்த டைமில் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ சாஸையும் நான் ஆட் பண்ணுறேன். இதை பெரிய கடாயில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிறேன். அப்போ தான் எனக்கு பாஸ்தா கிண்டும் போது உடையாமல் வரும். நான் தேவைக்கேற்ற மாதிரி பன்னீரையும் வேக வச்ச வீட் பாஸ்தாவையும் நான் ஆட் பண்ணி நான் கிளறி விட்டு கடைசியில் ஆர்கானோ போட்டு இறக்கும் போது அது அவ்வளோ ஃப்ளேஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி ஒரு எக்ஸலண்ட்டான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி கூட. ஏன்னா இதில் ஆலிவ் ஆயில், கேரட், பெல் பெப்பர், பன்னீர் எல்லாமே இருக்கிறதால குழந்தைங்களுக்கு வந்து இது ஒரு ஹோல்சம்